இப்ப இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில ஒரு டைம் மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகிட்டா, இவங்க எங்கப்பா இனிமேலு ஒண்ணு சேர போறாங்க அப்படின்ற சூழல உடைக்கக்கூடிய விதமாக ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய ஒரு கப்புள்ஸ் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. அவங்க 12 முறை டிவோர்ஸ் பண்ணி 12 முறை அதே பெர்சன கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எதற்காக இந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கே ஷாக் ஆயிடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது ஆஸ்திரியால ஒரு ஜோடி 12 முறை திருமணம் செய்து கொண்டு 12 முறை விவாகரத்து செஞ்சிருக்காங்க. இதன் அடிப்படையில ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் அத்தம்பதி உதவித்தொகை வாங்கி பயனடைந்து வந்தது தற்போது தெரிய வந்திருக்கு. ஆஸ்திரிய பெண் ஒருத்தவங்க 1981 தன்னுடைய முதல் கணவர் இறந்ததற்கு அப்புறமாக ஆஸ்திரிய அரசாங்க சட்டத்தின்படி கைம்பெண் ஓய்வூதியத்தை பெற்று வந்திருக்காங்க. அதற்கப்புறமாக 1982ல அந்த பெண் 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இருப்பினுமே தொடர்ந்து அரசாங்கம் கொடுத்து வந்த கைம்பெண் ஓய்வூதியத்தை பெற்று வந்திருக்காங்க. ஆனால் இந்த மறுமணம் பற்றி அரசாங்கத்திற்கு தெரிய வந்ததை அடுத்து அரசாங்கம் அந்த கைம்பெண் ஓய்வூதியத்தை நிறுத்தியிருக்காங்க. இதனால கைம்பெண்ணாக இருந்தால்தான் ஓய்வூதியம் கிடைக்கும் என்று நினைத்த அந்த பெண்மணி தன்னுடைய 2வது கணவரை விவாகரத்து செய்துவிட்டு மீண்டும் கைம்பெண் பணத்தை வாங்கி கொண்டு மீண்டும் அந்த நபரையே திருமணம் செஞ்சிருக்காங்க. அதற்கப்புறமாக அரசாங்கத்திற்கு இவர்களோட திருமணம் தெரிய வரவே அந்த பெண்ணிற்கு கொடுத்து வந்த கைம்பெண் பணத்தை நிறுத்தியிருக்காங்க. மீண்டும் கைம்பெண் பணத்தை வாங்க நினைத்த அந்த பெண்மணி தன்னுடைய கணவரை விவாகரத்து செய்துவிட்டு அரசாங்கத்திடமிருந்து பணத்தை வாங்கி கொண்டு பிரிந்த கணவரை மீண்டும் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இதே போன்று அரசு எப்போதெல்லாம் கைம்பெண் பணத்தை நிறுத்துகிறதோ அப்போதெல்லாம் தன்னுடைய கணவரை விவாகரத்து செய்துவிட்டு கைம்பெண் பணத்தை பெற்றுக்கொண்ட கையோடு மீண்டும் கணவரை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்திருக்காங்க. இப்படி கைம்பெண் ஓய்வூதியத்தை பெற கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை விவாகரத்து வாங்கிக் கொள்வது, மீண்டும் திருமணம் செய்து கொள்வது என 43 ஆண்டுகளாக 12 முறை அவர் இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்களோட நாடகம் அந்த நாட்டு அரசாங்கத்திற்கு தெரிய வர அந்த பெண்ணிற்கு கொடுக்கப்பட்ட ஓய்வூதியத்தை அந்நாட்டு அரசாங்கம் நிறுத்தியிருக்காங்க. அதனால அப்பெண்ணும் விக்ரமாதித்தன் வேதாளம் கதையை போன்று 13வது முறையாக தன்னுடைய கணவரை விவாகரத்து செய்து மீண்டும் ஓய்வூதியத்திற்கு விண்ணப்பித்திருக்காங்க. இந்த முறை சுதாரித்துக் கொண்ட அரசு அந்த பெண்ணின் உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினரை விசாரிக்கையில இருவரும் வெளி உலகத்திற்கு பிரிந்ததை போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திவிட்டு ஒரே வீட்டுல கணவன் மனைவியாக வாழ்ந்து ஒன்றாக வந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து அப்பெண்ணிற்கான ஓய்வூதியத்தை அரசாங்கத்தை முற்றிலுமாக நிறுத்தியிருக்காங்க. இதனை எதிர்த்து அந்த பெண்மணி 2022ல வழக்கு ஒன்றையுமே தொடர்ந்திருக்காங்க. இவர்களோட வழக்கை விசாரித்த ஆஸ்திரிய உச்சநீதிமன்றம் மார்ச் 2023ல இவர்களுடைய வழக்கை தள்ளுபடி செஞ்சுட்டு மீண்டும் மீண்டும் திருமணம் செய்து கொள்வதும் இப்படி விவாகரத்து செய்து கொள்வதும் தவறானது. ஏனெனில் உங்களின் விவாகரத்துக்களும் திருமணமும் கைம்பெண் ஓய்வூதியத்தை பெறுவதற்காக மட்டுமே நிகழ்ந்துள்ளன என்று தீர்ப்பளிச்சிருக்காங்க. இப்படி இவங்க தனது 73ஆம் வயது வரை மொத்தமாக அரசிடமிருந்து பெற்ற ஓய்வூதியமானது அந்நாட்டு கணக்குப்படி $3,42,000 என்பது தெரிய வந்திருக்கு. அதாவது ஓய்வூதியம் பெறணும் அப்படின்ற எண்ணத்திற்காக மட்டுமே தன்னுடைய 43 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 12 முறை டிவோர்ஸ் பண்ணி அதே பர்சனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க இந்த கப்புள்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியலையா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இதை கேட்கும் பொழுது இருக்கு. இருந்தாலும் இதை கேட்கும் பொழுது ஒரு பக்கம் ஷாக்கிங்காகவும் இருக்கு, இன்னொரு பக்கம் ஃபன்னாகவும் இருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.